Okay, so a non-decreasing array, given an array with n integers, okay, so our integer array கொடுத்திருக்காங்க. Your task is to check if you could become a non-decreasing array. Non-decreasing array na increasing array by modifying at most one element. At most na maximum one element தான் மாத்தலாம். Maximum one element மாத்தி இது வந்து ஒரு increasing array பண்ண முடியுமா? For example, இந்த 4 நம்ம 1 ன்னு மாத்தினாலோ இல்ல 2 ன்னு மாத்தினாலோ இது பாத்தீங்கன்னா increasing array. அப்பனா 2 ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, ஸோ ஆனால் இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை வந்து என்னதான் மாற்றினாலும் சரி நம்ம இன்க்ரீஸிங்காக மாற்ற முடியாது. ஓகே, ஆனால் ஒன்று தான் மாற்ற முடியும், ரைட்டா? ஸோ இதுக்கு என்ன லாஜிக், எப்படி வந்து இது வந்து ஒரு எலமெண்ட்டை மட்டும் மாற்றினாலே இன்க்ரீஸிங்காக பண்ண முடியுமா முடியாதா அப்படின்றத எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ லாஜிக் என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வரும், இங்கே நம்ம இன்க்ரீஸிங்னா என்ன, இந்த நம்பரும் இதுக்கு அடுத்த நம்பரையும் செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு இருக்கிற நம்பர் கம்மியாக இருக்கணும், கரெக்டாக? சப்போஸ் ஃபஸ்ட்டு இருக்கிற நம்பர் கம்மியாக இல்லை, இதை விட அதிகமாக இருக்குனாலே நம்ம என்ன பண்ணணும், மாற்றம் பண்ணணும்னு தெரிஞ்சிடும். மாற்றம் பண்ணாலே ஒரு கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கோ, இல்லைனா ஒரு பூலியன் வச்சுக்கோ, ஓகேவா? கவுண்ட்டை இது பண்ணிக்கோ, கவுண்ட் எங்கே ஏற்கனவே மாற்றிட்டேன் அப்படின்றதுக்காக, ஓகே, ஒரு பூலியன் கூட வச்சுக்கோ. ஓகே, சப்போஸ் ஸோ இப்போ என்ன பண்ணால் மாற்றணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாற்றுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செக் பண்ணணும்னா, இது ஃபஸ்ட் எலமெண்ட்டாக இருந்தால் மாற்றிடலாம், பிரச்சனையே கிடையாது. இது அப்படியே 2ன்னு மாற்றிட்டு போயிடலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, 6 அப்புறம் வந்து 6 9 அதுக்கப்புறம் வந்து 5 வருதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இது இன்க்ரீஸிங், கரெக்டா? இது இன்க்ரீஸிங், ரைட்டு? இது இன்க்ரீஸிங்காக இருக்கும்போது இங்கே வரும்போது இது நம்ம மாற்றணும். அப்படி மாற்றும்போது நம்ம இதை வந்து 5ஆக மாற்றணும்னு வச்சுக்கிங்களேன், இது ஓகே, இந்த சைடு வந்து பிரச்சனை இல்லை, ஆனால் இங்கே பிரச்சனை ஆகிடும்ல. அப்போ இதை மாற்றும் போது நம்ம என்ன செக் பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு எலமெண்ட்டாக இருந்தால் பிரச்சனை கிடையாது, முன்னாடி எந்த எலமெண்ட்டும் கிடையாது. அப்போ இதை நான் மாற்றும் போது இந்த எலமெண்ட்டும் இந்த எலமெண்ட்டையும் நான் செக் பண்ணணும். ஓகே, இந்த எலமெண்ட் வந்து இந்த எலமெண்ட்டை விட அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ என்ன, இதை நான் மாற்றிட்டு போயிடலாம், இந்த எலமெண்ட் இதை மாற்றிட்டு போயிடலாம். ஓகே, ஸோ அதாவது இந்த எலமெண்ட் வந்து இதை விட கம்மியாக இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து 4 இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்போ என்ன பண்ணலாம், இதை நான் 5ன்னு மாற்றிட்டு போயிடலாம், அப்போ இன்க்ரீஸிங் தான் இருக்கும். பட் இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா 6 9 5ல் இதை நான் 5ன்னு மாற்ற முடியாது. அப்போ நான் என்ன பண்ணணும்னா, ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இதை 9ன்னு மாற்றிடணும், அப்போ எனக்கு இன்க்ரீஸிங் ஆகுது, ரைட்டா? ஸோ அந்த செக் மட்டும் பண்ணிவிட்டு இது ரெண்டு மாட்டி மேலே சேஞ்சஸ் வந்துச்சு அப்படின்னா ரிட்டர்ன் ஃபால்ஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு ஜஸ்ட் கோட் பண்ணிவிடுவோம். கோட் பண்ணும்போது உங்களுக்கு ஒன்றும் தெளிவாக புரியும். ஸோ இன்ட் வந்து சேஞ்ச் வந்து முறையாக சேஞ்ச் பண்ணல, அதனால் ஃபால்ஸ்னு வச்சுப்போம். அது பூலியன் தானப்பா, பூலியன் இருந்தாலே போதும். சேஞ்ச் முதல்ல ஃபால்ஸ்னு வச்சுப்போம். இப்போ ஒரு நம்பராக போவோம். ஓகே, ஸோ ஃபார் int I is equal to 0, I less than nums dot length கடைசி வரைக்கும் போகணுமா, கரெக்டா? I plus 1லாம் போகணும், கரெக்டா? ஸோ லென்த்து -1 வரைக்கும் தான் போகணும். I ப்ளஸ் ப்ளஸ் நம்ம என்ன செக் பண்ணுறோம், ஐயும் I + 1 தான் செக் பண்ணணும். அப்போ கடைசி நம்பருக்கு முன்னாடி நம்பர் வரைக்கும் தான் போக முடியும். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன செக் பண்ணணும்னா, இப்போ எப்போ மாற்றம் வரும், மாற்றம் பண்ணணும் அப்படின்னா nums of I is greater than nums of I plus 1. இப்போ தானே மாற்றம் பண்ணணும், கரெக்டா? மாற்றம் பண்ணும்போது இஃப் சேஞ்ச் ஏற்கனவே மாற்றம் நடந்துருந்துச்சு அப்படின்னாலே ரிட்டர்ன் ஃபால்ஸ், மாற்றம் நடந்துருக்கூடாது. ஓகே, ஸோ இப்போ வந்து மாற்றம் நடந்துச்சு, இப்போ நான் சேஞ்சை வந்து ட்ரூக்கு மாற்றிக்கிறேன். ஏன்னா ஒரு வாட்டி தானே அலோடு, ஃபஸ்ட் வாட்டி வரும்போது மட்டும் தான் எவ்வளோ பண்ணணும், ஃபஸ்ட் வாட்டி ஃபால்ஸ்ன்னு இருக்கும், அதனால் ஃபால்ஸ்லாம் வந்துடாது. இப்போ 2ன்னு பண்ணிட்டேன், இப்போ ஒரு மாற்றம் பண்ண போகிறேன்.
இப்போ மாற்றம் பண்ணும்போது என்ன செக் பண்ணணும்? if I is equal to 0, அதாவது ஃபர்ஸ்ட் நம்பரா இருந்தாலோ ஆர் என்ன அப்படின்னா nums of I minus 1, nums of I minus 1, I minus 1 வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ. அதாவது நம்ம சொன்ன மாதிரி 495 nums of I minus 1 வந்து இதை விட லெஸ்ஸா இருக்கு அப்படின்னா nums of I minus 1 இது நம்ம இங்கே வச்சுக்கலாம். ஓகே, இங்கே nums of I minus 1 is less than nums of I plus 1. ஓகே, எங்க முடியணும்? இன்னொன்று வரணும். ஓகே, கரெக்டா? nums of இங்கே தானே I இருக்கு. இப்போ எப்போ வருது? 9 வந்து 5 விட அதிகம். ஸோ I minus 1 வந்து I plus 1 விட கம்மியாக இருக்கு அப்படின்னா நமக்கு பிரச்சனை கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா nums of I வந்து nums of I plus 1 தூக்கி nums of I காப்பி பண்ணிடலாம். 5 தூக்கி 9 காப்பி பண்ணிடலாம். ஓகே, எல்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த இடத்துல 4 வந்து 5 விட கம்மியா இல்லை. அப்போ 695 இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? இதை மாற்றணும். அப்போ nums of I plus 1 மாற்றணும். அது என்னவா மாற்றணும்? is equal to nums of I, அதாவது இந்த 5 9 மாற்றிடணும். அப்போ தான் இன்க்ரீசிங் ஆர்டர் இருக்கும். ரைட்டா? ரைட். ஸோ இப்போ ஒரு வாட்டி மாற்றம் பண்ணியாச்சு. திருப்பி இன்னொரு வாட்டி மாற்றம் வருதுன்னா என்ன இருக்கும்? சேஞ்ச் ட்ரூன்னு இருக்குமா? அப்போ ட்ரூ வந்தால் ரிட்டர்ன் ஃபால்ஸ் அப்படியே போயிடும். இந்த இடத்துல ஃபைனலாக என்ன பண்ணணும்? ரிட்டர்ன் ட்ரூ. கரெக்ட். ஸோ லெட் சப்மிட் அண்ட் see. ஓகே, வி காட் அ ராங் ஆன்சர். அப்போ நிறைய டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆகிடுச்சு, ஒரு பர்டிகுலர் டெஸ்ட் கேஸ் மட்டும் ஃபெயில் ஆகிருக்கு. ஸோ என்னன்னு டீபக் பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம இந்த டெஸ்ட் கேஸ் ஃபெயில் ஆகிருக்கு. இதை நம்ம வந்து ட்ரை ரன் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இதையும் கம்பேர் பண்ணுறோம், எந்த பிரச்சனையும் கிடையாது, கிரேட்டர் கிடையாது. ஓகே, அப்புறம் 4யும் 1 கம்பேர் பண்ணுறோம், கிரேட்டர்னா இப்போ சேஞ்ச் பண்ணி ஆகணும். ஓகே, இப்போ I equal to 0வா? I இங்கே இருக்குது, கரெக்டாக 4ல் இருக்குது. I equal to 0வா? I equal to 0 இல்லை. ஓகேவா? ஆர் nums of I minus 1, இந்த nums of I minus 1ம் இதுவும் இதை விட கம்மியான்னு பார்க்குறோம். கம்மி கிடையாது, ஈக்குவல். அப்படி ஈக்குவல்ன்றதெல்லாம் நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா இந்த எல்ஸில் வந்து இந்த 1 4ன்னு மாற்றிடுறோம். ஓகேவா? இந்த 1 4ன்னு மாற்றதுனால ஏற்கனவே ஒரு மாற்றம் பண்ணிட்டியா, இப்போ 4 2வும் கம்மி, அதனால ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஸோ அப்போ என்னன்னா இந்த கேஸில் வந்து 1 4 1 இருக்கா, இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருந்தாலும் சரி ஈக்குவலாக இருந்தாலும் சரி நம்ம இந்த 4 1ன்னு மாற்றிடலாம். அதனால் இந்த இடத்துல லெஸ் போட்டும் பண்ணால் பார்த்தாது, ஒரு ஈக்குவல் டூவும் போடணும். ஸோ இப்போ சப்மிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ எல்லாமே பாஸ் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு ஒரே ஒரு டவுட் என்னன்னா, இப்போ இந்த இதை பண்ணுறோம்ல, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கேஸ் என்ன இருந்துச்சு? ஆக்சுவலாக 1 4 1 2 இருந்துச்சு, கரெக்டாக? ரைட். இந்த கேஸில் என்ன பண்ணுறோம்? இப்படி போகும்போது இந்த 4 1ன்னு மாற்றுறோம். ஓகே, அதுக்கப்புறம் இந்த 1 இருக்குது, கரெக்டாக? இந்த 4 நம்ம ஏன் 1ன்னு மாற்றணும்? இந்த 4 1 ஒரு மாற்றம் வந்து நோட் பண்ணிட்டோம், கரெக்டாக? இதை இந்த சைடு மாற்றணும்னா மாற்றி ஆகணும், ஏன்னா இதையும் அடுத்து செக் பண்ண போகிறோம். பின்னாடி இதை நம்ம செக் பண்ண போகிறதே இல்லைல்ல, அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட்டை எடுத்தாலுமே ஒர்க் ஆகணும்ல, இதை கமெண்ட் பண்ணாலுமே ஒர்க் ஆகணும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் செக் தட். பார்த்தியா? ஸோ இந்த இதை நம்ம பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, ப்ரீவியஸ் இதை மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் எலமெண்ட்டை மாற்றணும்னா மட்டும் தான் மாற்றணும். ஸோ இது ஆர்டர் ஆஃப் n டைம் காம்ப்ளெக்சிட்டி, ஸ்பேஸே யூஸ் பண்ணல.